بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் வாட்ஸ்அப்பில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சமூக வலைத்தளத்தின் வாயிலாக பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருப்பதை தாங்கள் அறிவீர்கள். அதில் கடந்த 2 வாரங்கள் நிகழ்ச்சி அல்லாஹுடைய கிருபையினால் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த 3வது வாரத்திற்குண்டான கேள்விகளையும் அதற்குரிய பதில்களையும் காண்போம். ஜும்மாவில் தொழுகை முடிந்தவுடன் அறிவிப்பு செய்யும்போது யாராவது ஒரு நபரை குறிப்பிட்டு அவருக்கு ஆப்ரேஷன் இருக்கிறது, அவருக்காக வேண்டி அனைவரும் துவா செய்யுங்கள் என்று அறிவிப்பு செய்வது மார்க்கத்தில் கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க. திருப்பூரிலிருந்து சிராஜ் என்பவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. பள்ளிவாசலில் ஒருவருக்கு உடம்பு முடியலை அல்லது ஒருவருக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கிறது, பெரிய அளவிலான நோய் இருக்கிறது என்பதை சொல்லி அவருக்காக வேண்டி பள்ளிவாசலில் அறிவிப்பு செய்து துவா செய்ய சொல்லலாமா? அதுதான் அந்த சகோதரர் எழுப்புகிற கேள்வி. பொதுவாக பள்ளிவாசலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு தடை செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி காணாமல் போன பொருட்களை அறிவிப்பு செய்வது கூடாதுன்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 காரியமும் பள்ளிவாசலில் வச்சு செய்யக்கூடாது. திருமிதியில் 1321வது இலக்கத்தில் பதிவான நபிமொழி, இதா ரஐத்தும் ஐ யபிஉ அவ் யபுதாஉ ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலில் விற்பவரையோ அல்லது வாங்குபவரையோ நீங்கள் கண்டால் ஃபகூலு லா அர்பஹல்லாஹு திஜாரத்தக், அல்லாஹ் உங்களது வியாபாரத்தில் லாபத்தை தரமாட்டான் இப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. பள்ளிவாசலில் யாராவது வியாபாரம் கொடுக்கல் வாங்கல ஈடுபடுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய இந்த வியாபாரத்தில் லாபத்தை தரமாட்டான் அப்படின்னு சொல்லுங்க. வைதார் ஐத்தும் மை என்ஷுது ஃபீஹி வால்லத்தன், காணாமல் போன ஒரு பொருளை பள்ளிவாசலில் அறிவிப்பு செய்வதை நீங்கள் பார்த்தால் ஃபகூலு, அப்போது நீங்கள் சொல்லுங்கள் லா ரத்தல்லாஹு அலைக்க, அல்லாஹ் உங்களுக்கு இந்த பொருளை கிடைக்க செய்ய மாட்டான். காணாமல் போன பொருளை பள்ளிவாசலில் அறிவு பண்ணுறீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்க செய்ய மாட்டான் இப்படி சொல்லுங்கன்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இதில் தொழுகை முடிந்த உடனேயே இன்ன ஆளுக்கு உடம்பு முடியலை, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, இவருக்காக வேண்டி துவா செய்யுங்க என்று சொல்வது மார்க்கத்தில் தப்பாகுமா? அது தடை செய்யப்பட்ட அம்சத்தில் வருமானு கேட்டால் வராது. பிரார்த்தனை செய்தல் என்பது குர்ஆனின் பார்வையில் நபிகள் நாயகம் அவர்கள் போதித்த போதனையின் பார்வையில் அது ஒரு வணக்க வழிபாடு. அல்லாஹ்கிட்ட தானே நம்ம துவா செய்கிறோம். துவா செய்வது பிரார்த்தனை என்பது அது ஒரு வணக்கம் என்று நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், 2வது அத்தியாயம் 186வது வசனம், வைதா சாலக்க ஐபாதி அன்னி ஃப இன்னி கரீம், எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் மிக அருகில் இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, அவர்கள் என்னை அழைத்தால் அவர்களது அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன் இப்படி சொல்லுங்க நல்லா நபிகள் நாயகத்துக்கு சொல்கிறான். குர்ஆனில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பிரார்த்தனை என்பது ஒவ்வொரு அடியாரும் தமக்கு ஏற்படுகிற துன்பங்களுக்காக, தமக்கு ஏற்படுகிற சோதனைகளுக்காக, தமக்கு உள்ள தேவைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் தான் துவா செய்யணும். அல்லாஹ்விடத்தில் துவா செய்வது என்பது அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். அது ஒரு வணக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான வணக்கத்தை தானே பள்ளிவாசலில் செய்யுங்கன்னு சொல்கிறோம். இந்நாளுக்கு ஆப்ரேஷனு நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட தானே துவா செய்யுங்கன்னு சொல்கிறோம், அவுலியாக்கள்கிட்ட துவா செய்யுங்கன்னு நான் சொல்கிறோம். அப்படி இல்லை. அப்போ இறைவனிடத்தில் இவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னால் அது ஒரு வணக்கம் தான், தாராளமாக இப்படி செய்யலாம். இன்னும் சொல்வதாக இருந்தால் அடுத்த நபருக்காக வேண்டி துவா செய்வது மார்க்கத்தில் சிறப்பான ஒரு காரியம் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மாமின் அப்தின் முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமான ஒரு அடியான் யதுஉ லி அஹீஹி பி ظஹரில் கைப், தன்னுடைய கண் முன்னால் இல்லாத தனது சகோதரருக்காக எந்த ஒரு முஸ்லிமான அடியார் பிரார்த்தனை செய்வாரோ இல்லா காலல் மலக்கு வலக பிமிஸ்ல், அதற்கென்று நியமிக்கப்பட்ட வானவர் சொல்லுவார், உனக்கும் அவ்வாறு நன்மை உண்டாகட்டும். நாம் அவருக்கு அடுத்த நபருக்கு என்ன நன்மையை கேட்டு பிரார்த்தனை செய்கிறோமோ அது போன்ற ஒரு நன்மை நமக்கும் ஏற்பட வேண்டும் என்று வானவர் துவா செய்வாராம். கண் முன்னால் இல்லாத சகோதரர்களுக்காக வேண்டி துவா செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறப்பித்து தான் சொல்லியிருக்கிறாங்க. முஸ்லீமில்
5820வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. நோயாளிக்காக வேண்டி துவா செய்வதும் ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்ன நடைமுறை தானே. சஅத் இப்னு அபி வக்காஸ் என்கிற நபித்தோழர் நோய்வாய்ப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை தடவி அல்லாஹும்ம அஷ்ஃபி சஅதா, இறைவா சஅத் அவர்களுக்கு நீ நிவாரணத்தை வழங்குவாயாக அப்படின்னு நபிகள் நாயகம் துவா செஞ்சிருக்கிறாங்க. இது புகாரில 5659வது இலக்கத்தில் பதிவான ஹதீஸா நம்ம பார்க்குறோம். இதில் தடுக்கப்பட்ட அம்சம் ஏதாவது இருக்கா? ஒருவர் ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கும்போது அவருக்காக வேண்டி துவா செய்யுங்க என்று பள்ளியில் உள்ள மக்கள்கிட்ட சொல்லும்போது அதில் என்ன தடை செய்யப்பட்ட அம்சம் வருது? ஒன்றுமே வரலையே. அல்லாட்ட துவா செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். அல்லாட்ட தான் எல்லாருமே துவா செய்யணும். அது ஒரு வணக்கம். அப்போ ஒரு வணக்கத்தை செய்யும்படி தான் மக்களுக்கு சொல்கிறோம். அந்த விதத்தில் பார்த்தாலும் அது தப்பு இல்லை. ரெண்டாவது, நம்மை போன்ற ஒரு சகோதரர் நலம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் பிரார்த்திக்க சொல்கிறோம். அடுத்த நபர்களுக்காக பிரார்த்தனை செய்வது சிறப்பான காரியம் என்று தான் நபிகள் நாயகம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மார்க் அடிப்பில் அதுவும் தப்பு கிடையாது. நோய்வாய்ப்பட்ட ஒருவருக்கு நபிகள் நாயகமும் துவா செய்யக்கூடிய வழிமுறையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. அதையும் ஆதாரப்பூர்வமான நபிமொழியில் பார்க்குறோம். அந்த அடிப்படையிலையும் இது தவறாக இல்லை. அடுத்த துவா செய்ய சொல்கிறோம்ல, இதுவும் தப்பா? குர்ஆனில் ஹதீஸில் பார்த்தீங்கன்னா இது போன்ற பல சம்பவங்கள் நமக்காக வேண்டி பிறரை பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் உள்ள பல நபிமொழிகள் இருக்கு. குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைங்க தம்முடைய தந்தை இடத்துல சொல்லுவாங்க, யா அபானா, எங்கள் தந்தையை இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா, எங்கள் பாவத்தை மன்னிக்கும்படி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், எங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட கேளுங்க, நாங்கள் தப்பு பண்ணியிருக்கிறோம்ல, எங்களது தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கட்டும், இன்னா குன்னா ஹாத்தியின், நாங்கள் தவறளித்தவர்கள், எங்களது பாவங்களை தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கும்படி நீங்கள் துவா செய்யுங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் யாக்கூப் நபிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய தந்தைகிட்ட சொல்கிறாங்க. அப்போ இது மார்க்கத்தில் உள்ளது தானே. இதில் என்ன கூடுதலாக கவனித்துக் கொள்ளணும்? நிர்வாகம் அதனுடைய நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்த்து அலசி ஆராய்ந்து முடிவெடுத்து செய்வார்களே ஆனால் அது மார்க் அடிப்புள்ள குற்றமாக ஆகாது. ஒரு பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இல்லை இப்படி நம்ம செய்ய வேண்டாம், தனிப்பட்ட முறையில் சொல்லிக் கொள்வோம் என்று முடிவெடுத்து செய்வார்களே ஆனால் அது அவர்களை சார்ந்தது. இந்த நடைமுறை மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட நடைமுறை கிடையாது. இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அடுத்ததாக ஒரு சகோதரர் கேள்வி எழுப்புறாரு. வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வரியாக வாங்கி விடுகிறார்கள், அவங்களும் ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. வெளிநாட்டில் பல சகோதரர்கள் வேலை பார்க்குறாங்க. அந்த நாட்டினுடைய அரசு பல்வேறு வகையிலான வரிகளை மக்களிடமிருந்து பெறுகிறது. அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பொருளாதாரத்தில் அந்த உழைப்பில் எங்கள் நாடு வெளிநாட்டில் பல்வேறு வகையிலான வரிகள் விதிக்கப்படுகிறது, அந்த வரி பணத்தை நாங்கள் கொடுக்குறோம், அது போக நாங்கள் ஜக்காத் என்று தனியாகவும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ஜக்காத் என்பதனுடைய நோக்கத்தையும் ஒரு அரசு தன்னுடைய மக்களுக்கு விதிக்கின்ற வரியினுடைய நோக்கத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே இதற்குண்டான விடையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஜக்காத் என்பது மார்க்கம் எதற்காக வேண்டி சொல்லுது? செல்வந்தர்களினுடைய பொருளாதாரத்திலிருந்து ஏழைகள் பயன்பெறணும், கஷ்டப்பட்ட மக்கள், வறியவர்கள், தேவை உள்ளவர்கள் அவங்க பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ உன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து சொத்திலிருந்து இன்ன தகுதியை நீ அடைந்திருப்பாயானால் 100% 2% கொடுக்கணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. எல்லாருக்கும் சொல்லலை. ஒரு 11 பவுனு தங்கம் அல்லது அதுக்கு நிகரான சொத்து மதிப்பை உடையவர்களாக இருப்பார்களே ஆனால் அவங்க ஜக்காத்து கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. அவங்க எவ்வளோ கொடுக்கணும்? 2% கொடுக்கணும். ஏழைகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் மார்க்கம் ஜக்காத்தை கடமையாக்குது. குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், தௌபா என்கிற 9வது அத்தியாயம் 60வது வசனம், ஜக்காத்து யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பட்டியல் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இன்னம ஸதகாத்துலில் ஃபுகராஇ வல் மசாகினி வல் ஆமிலின அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபிர் ரிகாப் வல் காரிமீன வஃபி சபீலில்லாஹி வபினிஸ் சபீல் ஃபரீலத்தம் மினல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். தர்மங்கள் என்பது ஏழைகளுக்குரியது, வறியவர்களுக்குரியது, ஜக்காத்தை திரட்டுறதுக்காக வேண்டி வேலை பார்க்குறாங்கல்ல அவர்களுக்குரியது, ஒல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்குரியது, ஒஃபிர் ரிகாப் அடிமையை விடுதலை செய்வதில், ஒல் காரிமீன கடனாளிகளுக்கு கடனில் மூழ்கியவர்களுக்கு, ஒஃபி சபீலில்லா அல்லாஹ்வுடைய பாதையிலையும், ஒபினிஸ் சபீல் வழிபோக்கர்களுக்கும் உரியது. இப்படி ஒரு 8 வகையினர் அல்லாஹ் குறிப்பிட்டு இவர்களுக்கு ஜக்காத்து பணம் செலவு செய்யப்பட வேண்டும்ங்கிறான். அப்போ இதிலிருந்தே நீங்கள் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், இஸ்லாம் சொல்லுகிற ஜக்காத்து கடமை என்பது ஏழைகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்கம் இந்த கடமையை விதிக்கிறது. வெளிநாட்டில் வரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஏழைகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய வரி வாங்குறாங்க. அரேபிய நாடுகள்லாம் நம்ம மக்கள் தங்கியிருக்கிறாங்க. அவங்களில் பார்த்தீங்கன்னா சில நாடுகளில் ரெசிடென்ஸ் பெர்மிட் ஃபீஸுங்கிற பேரில் ஒரு வரி வாங்குறாங்க.
குடியிருப்பு அனுமதி கட்டணும். வெளிநாட்டில் போய் தங்கியிருக்கிறோம்ல, அதற்காக வேண்டி குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தை அரசுக்கு வரியாக செலுத்தப்படணும். இது அந்தந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் சார்பாக அந்த கம்பெனியை இந்த வரியை செலுத்திடுது. அப்போ இப்படி ஒரு வரி வாங்குகிறார்கள். இதில் அந்த தனிநபர்களுக்கு பங்கு கிடையாது. குடும்பத்தோடு தங்கியிருப்பாங்கள்ல, ஃபேமிலியாக தங்கியிருப்பவர்களுக்கு, குடும்பத்தோடு தங்கியிருப்பவர்களுக்கு லிவி ஃபீஸுங்கிற பேரில் ஒரு வரியை வாங்குகிறாங்க. இது அந்த தனிநபர்கள், அந்த குடும்ப தலைவர்கள் தான் கட்டணும். இது நீங்கள் குடும்பத்தோடு தங்கியிருக்கிறீங்க, அதுக்காக நாங்கள் சில ஏற்பாடுகள் அதையெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், அதுக்கு வரி தாங்கங்கிற பேரில் கவர்மெண்ட் வரி வாங்குகிறார்கள். இதை அந்த தனிநபர்கள் தான் செலுத்துகிறாங்க. இதுவும் எந்த வரி கிடையாது. ஏழைகள் பயன்பெற வேண்டும், உங்கள் சம்பாத்தியத்திலேருந்து 2.5% தாங்க, உங்கள் சார்பாக நாங்கள் ஏழைகளை கண்டறிஞ்சு நாங்கள் அந்த பணத்தை கொடுக்குறோம்னு வாங்குகிற வரி இல்லை. எங்கள் நாட்டில் வேலை பார்க்க நீங்கள் வந்திருக்கிறீங்க, குடும்பத்தோடு தங்கியிருக்கிறீங்க, அதுக்குன்னு சில ஏற்பாடுகளெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், உங்களுக்குன்னு சில பிரத்யேகமான வசதிகளெல்லாம் நாங்கள் தந்திருக்கு, குடும்பத்தோடு தங்குறதுக்கு அனுமதி தர்றோம்ல, அதுக்காக வேண்டி எங்களுக்கு நீ ஒரு வரி தரணும், கவர்மெண்ட்டுக்கு நீ வரி செலுத்தணும்னு சொல்லி ஒரு வரி வாங்குகிறார்கள். இதுவும் ஜக்காத்து கணக்கில் நீங்கள் சேர்க்கவே முடியாது. இதையும் கூட சில நாடுகளில் சில கம்பெனிகளை செலுத்துகிறாங்க. இது போக சவுதி போன்ற நாடுகள்ல எல்லாம் வாங்குகிற பொருட்களுக்கு, நம்ம பயன்பாட்டுக்காக வேண்டி என்னென்ன பொருட்கள் வாங்குகிறோமோ அந்த பொருட்களுக்கு ஒரு 5% வாட் வரின்னு சொல்லி வாங்குறாங்க. இப்படித்தானே வரிகள் இருக்கிறது. நீங்கள் வெளிநாட்டில் வரி வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்களே, என்ன வரி வாங்குறாங்க? நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்திலேருந்து 2.5% தாங்க, நீங்கள் கொடுக்க வேண்டிய சக்காத்தை நாங்கள் போய் ஏழைகளை கண்டறிஞ்சு எங்கள் நாட்டில் உள்ள மக்களுக்கு கொடுக்குறோம், அப்படி வரி வாங்குகிறார்களா? அல்லது வேறு வேறு காரணங்களுக்காக வேண்டி வரி வாங்குகிறார்களா? என் பொருளை நீ பயன்படுத்துகிற, என் நாட்டில் நீ தங்கியிருக்கிற, உனக்கு நான் பல பாதுகாப்பு வசதியை செஞ்சு தரேன், இப்படித்தானே வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வரிகளை செலுத்துறதுனால நான் சக்காத்து கொடுக்க தேவையில்லைன்னு எப்படி வரும்? அது வராது. இது ஏழைகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வசூலிக்கப்படுகிற வரிகள் கிடையாது. நீங்கள் வெளிநாடு சொல்கிறீங்க, இந்தியாவில் வரி இல்லையா? இந்தியாவிலையும் தானே இது மாதிரி வாட் வரி இருக்குது. ஜிஎஸ்டின்னு பொதுவாக போட்டு விட்டாங்க. 18% வரையிலையும் வரி வாங்குகிற, ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி, ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, எல்லாத்துக்கும் வரி. இந்தியாவிலையும் வரி இருக்குல்ல. அப்போ இந்தியாவில் உள்ள மக்கள்லாம் சக்காத்து கொடுக்க தேவையில்லைன்னு ஆகுமா? அப்படி ஆகாது. ஒரு அரசு தம்முடைய மக்களிடமிருந்து வாங்கக்கூடிய வரி என்பது ஏழைகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, மார்க்கம் சக்காத்துங்கிற ஒரு கருத்தை எந்த நோக்கத்தில் சொல்கிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வசூலிக்கக்கூடிய வரிகள் அல்ல. இஸ்லாம் சக்காத்துங்கிற பேரில் வசூலிப்பது எல்லாமே ஏழைகளை போய் சேரும். உங்களுக்கு ஆரம்பத்தில் குர்ஆன் வசனம் வாசித்து காட்டினோம் அல்லவா? அந்த வசனத்தில் எந்தெந்த வகையினர்கள் பயன்பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அவங்களுக்கு தான் போய் சேரும், வேறு எதற்கும் அது பயன்படுத்தப்படாது. கவர்மெண்ட் வாங்குகிற வரி என்பது, இப்போ நம்ம நாட்டில் வரி வாங்குறாங்கல்ல, இந்த வரி பணம் எதுக்கெல்லாம் செலவு செய்யப்படுகிறது? இந்த வரி பணத்தில் தான் பிரதமர் லட்சக்கணக்கான மதிப்பில் உள்ள ஆடையை போடுவார். 15 லட்சம் மதிப்புள்ள கோட்டு சூட்டு போகிறதா இருந்தாலும் சரி, தனி விமானத்தில் போகிறதாக இருந்தாலும் சரி, உலக நாடுகளெல்லாம் போய் சுற்றுறதா இருந்தாலும் சரி, இப்படி அந்த நாட்டினுடைய பிரதமர்கள் ஊர் சுற்றுறது எந்த பணத்தில்? வரி பணத்தில் தான். ஜெயிலில் குற்றவாளிகள் இருக்கிறாங்கள, கொலை பண்ணவங்க, திருட்டில் ஈடுபட்டவங்க, பெண்களை கற்பழித்தவர்கள், இப்படி பெரும் பெரும் தீய சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற காரியங்களை செய்துவிட்டு ஜெயிலில் இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவங்களுக்கு மருத்துவ செலவு, அவங்களுடைய இப்படியான பல வசதிகள்லாம் பண்ணுறாங்களா, அது எந்த பணத்தில்? மக்கள் கொடுக்குற வரி பணத்தில் தான். அப்போ மக்களினுடைய வரி பணம் என்பது எங்கே ஏழைகளுக்கு போய் சேருது? அரசாங்கம் மக்களிடம் வாங்குகிற வசூலிக்கிற வரி பணம் என்பது அவங்க பல வகைகளுக்கும் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். இஸ்லாம் சொல்லுகிற சக்காத் என்கிற கடமையை பொறுத்தவரையிலையும் அது ஏழைகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்கம் விதிக்கின்ற ஒன்று. இந்த இரண்டும் ஒன்றாகாது. அரசிற்கு நீங்கள் எந்த வரிகளை செலுத்தினாலும் சரி, நீங்கள் தனிப்பட்ட முறையில் மார்க்கம் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிற சக்காத்தையும் நீங்கள் கொடுக்கத்தான் வேண்டும். அது தனியான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக இலங்கையை சார்ந்த சகோதரி ஷஹானா என்பவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. வசீலா என்பது ஒரு சாதனம், அதோடு நபி அவர்கள் வசீலா என்பது சொர்க்கத்தில் உள்ள உயர் பதவி என்று கூறியுள்ளார்கள், இதற்கான விளக்கம் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. குர்ஆனில் நீங்கள் வசீலாவை பற்றி பார்த்தால் 2 இடங்களில் அல்லாஹ் இதை பற்றி சொல்கிறான். மாயிதா என்கிற 5வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வப்தகு இலைஹில் வசீலா, அவனிடம் வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள். இது 5வது அத்தியாயம் 35வது வசனத்தில் வருது. அல்லாஹ்வை பயந்துக்கங்க, வசீலாவை தேடுங்க அப்படின்னு வருது. வசீலாவை தேடுங்கன்னா என்ன? வசீலானா என்ன? சாதனம்னா அல்லாஹ்விடம் நெருங்குவதற்குரிய ஒரு வழிமுறை, அல்லாஹ்விடம் நெருங்குவதற்குரிய ஒரு சாதனம். எந்தெந்த காரியத்தின் மூலம் நம்ம அல்லாஹ்வை நெருங்குறோமோ
அல்லாஹ்வுடைய அருளை பெறுகிறோமோ அது எல்லாமே வசீலான்னு மார்க்கத்தில் சொல்லலாம். ஒருத்தன் தொழுதா அல்லாஹ்ட்ட நெருக்கம் பெறுவான், நோன்பு வைத்தால் அல்லாஹ்ட்ட நெருக்கம் பெறுவான், அல்லாஹ்வுடைய அருளை பெறுவான், ஜகாத்து வழங்கினால் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவான். இப்படி குர்ஆன்ல ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற நன்மையான காரியங்களை செய்வானேயானால், மார்க்கம் தடை செய்திருக்கிற தீமையான காரியங்களிலிருந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தின்படி அவன் விலகிக் கொள்வானேயானால் அவன் அல்லாஹ்ட்ட நெருக்கம் பெறுவான் அல்லவா? இது வசீலா. குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவரே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். பொறுமையா இருந்து அல்லாஹ்ட்ட உதவி கேளு, தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி கேளு. 2 ரக்காத் தொழுதுட்டு, இறைவா இந்த தொழுகை உனக்காக வேண்டி தான் தொழுதேன், எனக்கு இன்ன உதவி செய்ய அல்லாஹ், என் கஷ்டத்தை போக்கு, நன்மையான காரியங்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கறது. அப்போ இதுதான் மார்க்கம் சொல்லுகிற வசீலா என்பது. இதே வசீலாவை பற்றி 17வது அத்தியாயம் 57வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்கிறான். 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, குலிது உள்ளதீன ஜஅம்தும் மின் தூனிஹி ஃபலா யம்லிகூன கஷ்ஃபன் துர்ரி அன்கும் வலா தஹ்வீலா, அல்லாஹ் என்று நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்திக்கிறீர்களோ அவங்கள கூப்பிடுங்க. ஃபலா யம்லிகூன கஷ்ஃபன் துர்ரி அன்கும் வலா தஹ்வீலா, அவங்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பத்தை நீக்கவும் மாட்டாங்க, இடமாற்றவும் செய்ய மாட்டார்கள், அதற்கெல்லாம் அவங்க சக்தி பெற மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு 57வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான், உலாயிக்கல்லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிஹுமுல் வசீலா, அவர்களே, அல்லாஹ்வை விட்டுட்டு நீங்கள் யார் அழைத்து பிரார்த்திக்கிறீர்களோ அவர்களே அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள். யப்தகூன இலா ரப்பிஹுமுல் வசீலா, இறைவனிடம் வசீலாவை தேடியவர்களாக இறைவன்கிட்ட தான் பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். குர்ஆனில் சொல்லப்படுகிற வசீலா என்பது ஒரு சாதனம், துணை சாதனம், அல்லாஹுவை நெருங்குவதற்குரிய வழிமுறை. நன்மையான காரியங்கள் மூலமாக அல்லாஹ்வை நம்ம நெருங்கலாம், இதுதான் வசீலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வசீலாவை பற்றி ஹதீஸில் பார்த்தோம்னா நபிகள் நாயகம் அங்கே வேறு மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பாங்கு சொல்லி முடிஞ்ச உடனே ஒரு துவா ஓதுவோம், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமா என்று துவங்குகிற ஒரு துவா ஓதுவோம். அந்த துவாவில் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆத்தி முஹம்மதனில் வசீலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவா நீ வசீலாவை வழங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹதீஸு புகாரில் 614வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாவுக்கு வசீலாவை வழங்குன்னா இந்த வசீலாவுக்கு என்ன அர்த்தம்? ஹதீஸில் சொல்லப்படுகிற இந்த வசீலாவிற்கு என்ன பொருள்? இதை நபிகள் நாயகமே விளக்கியிருக்கிறாங்க. முஸ்லீமில் 628வது செய்தியில் நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, இதா சமிஅத்துமுல் முஅத்தின ஃபகூலு மிஸ்ல மா யகூல், முஅத்தின் பாங்கு சொல்வதை நீங்கள் கேட்டால் அவர் சொல்கிற மாதிரியே நீங்கள் சொல்லுங்க. சும்மா சல்லு அலைய, பிறகு எனக்காக வேண்டி நீங்கள் ஸலவாத்து ஓதுங்க. ஃபைன்னஹு மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், என் மீது யார் ஒரு முறை ஸலவாத்து ஓதுவாரோ ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரன், அதன் மூலம் அல்லாஹ் அவருக்கு 10 முறை அருள் புரிகிறான். சும்ம சலுல்லாஹ் லி அல் வசீலா, அது நபிகள் நாயகம் சொல்றாங்க. அந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் தொடர்ச்சியில் குறிப்பிடுகிறார்கள், சும்ம சலுல்லாஹ் லி அல் வசீலா, பிறகு எனக்காக வேண்டி வசீலாவை தேடுங்கள். சொல்லிட்டு அந்த வசீலானா என்னங்கிறதையும் விளக்குறாங்க. ஃபைன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னா, அது சொர்க்கத்தில் உள்ள ஒரு அந்தஸ்து. லா தம்பகி இல்லா லி அப்தி மின் இபாதில்லாஹி, அல்லாஹுடைய அடியார்களில் ஒரு நபருக்குத்தான் அது அவசியமாகும். வ அர்ஜு அன் அகூன அனஹுவ, அந்த ஒரு நபர் நானாக இருக்க விரும்புகிறேன். ஃபமன் சஅல லி அல் வசீலத்த, எனக்காக வேண்டி யார் வசீலாவை கேட்பாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஆ, அவருக்கு எனது பரிந்துரை ஹலாலாகிவிடும், அவசியமாகிவிடும் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இதில் வசீலான சாதனம் தானே அர்த்தம், அல்லாஹ்ட்ட நெருங்கக்கூடிய காரியம். எந்த செயல் அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கி வைக்குமோ அவைகள் அனைத்திற்கும் வசீலான்னு சொல்லலாம். இதைத்தான் குர்ஆன் சொல்லுச்சு. ஆனால் நபிகள் நாயகம் சொல்லும்போது அது உயர்ந்த பதவின்னு சொல்கிறாங்களே என்று இந்த ஹதீஸை வச்சு தான் அவங்க கேட்குறாங்க. வசீலா என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால் சாதனம் என்று தான் பொருள். அல்லாஹ்ட்ட நெருக்கி வைக்கக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைக்கக்கூடிய எல்லா காரியத்திற்கும் வசீலான்னு சொல்லலாம். இதுதான் இந்த பொதுவான அர்த்தம் தான் வசீலா என்கிற சொல்லுக்கு. நபிகள் நாயகம் சொல்லும்போது இதே சொல்லு மறுமையில் உள்ள ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்குரிய அடையாள பேராகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மார்க்கத்தில் இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது. உதாரணங்கள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ சலாத்துன்னு சொல்கிறோம்ல, சலாத் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா பிரார்த்தனைன்னு அர்த்தம். சலாத்துனா பிரார்த்தனை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த வார்த்தை இப்போ எதுக்கு அடையாள பேராக ஆக்கப்பட்டு விட்டது? தொழுகைக்கு சலாத்துன்னு தானே சொல்லுவோம். இன்ன சலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா, தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அங்கே பிரார்த்தனைன்னு அர்த்தம் வைக்க மாட்டோம். சலாத்துங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா பிரார்த்தனை தான் அர்த்தம். ஆனால் அது ருக்கு சஜிதா
அத்தையாத்த அமர்வு, சலாம் கொடுக்கறது, அல்லாஹ் அக்பர், தக்பீர் சொல்றது, இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு செயலுக்கு, மொத்த செயலின் தொகுப்புக்கு அடையாள பேர் ஆக்கப்பட்டிருக்கு. தொழுகை அப்படிங்கிறதுக்குரிய அடையாள பேராக சலாத் என்கிற சொல் ஆக்கப்பட்டுருச்சு. இது மாதிரி அதே மாதிரி ஹஜ்ஜினா என்ன அர்த்தம்? ஹஜ் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா நாடுதல்னு அர்த்தம். ஆனால் இந்த சொல் இப்போ எதற்கு அடையாள பேராக ஆக்கப்பட்டிருக்கிறது? ஹஜ்ஜுக்கு போய், மக்காவுக்கு போய் காபத்துல்லாவை தவாஃப் செஞ்சு, மீனா, முஸ்தலிஃபா, அரஃபா என்று பல்வேறு கிரியைகள் ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கி செய்யக்கூடிய ஒன்றுக்கு ஹஜ்ஜின் ஆக்கப்பட்டிருக்கா இல்லையா? அடையாள சொல்லாக ஆக்கப்பட்டு விட்டதா இல்லையா? இப்படி ரெண்டுக்கும் சொல்லப்படும். ஹதீஸ்னா என்ன அர்த்தம்? ஹதீஸ்னா பேச்சு. எல்லா வகையான பேச்சுக்கும் செய்திக்கும் ஹதீஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஹதீஸுங்கிறத இந்த வார்த்தை இப்போ எதற்கு அடையாளமாக்கியிருக்கிறோம்? நபி அவர்களின் சொல், செயல், அங்கீகாரம், இதுக்கு தானே ஹதீஸ்ன்னு வச்சிருக்கிறோம். அதுக்கு ஒரு அடையாள சொல்லாக ஆக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? இது மாதிரி தான் தமிழில் கூட நம்ம சொல்லுவோம். அழகானவன் சொல்கிறோம்னு வைங்களேன். ஒரு நபரை சொல்லும்போது அழகானவருங்கிறோம். இந்த அழகானவர் அப்படின்னு பார்த்தா இது ஒரு தனித்த ஒரு அடையாளம். அழகாக இருக்கிற எந்த பொருளையும் அல்லது அழகாக இருக்கிற எந்த நபரையும் அழகானது, அழகானவர்னு சொல்லலாம். இதை குறிக்கிற அரபி வார்த்தை என்ன? ஜமீல். இதையே ஒருத்தருக்கு பேராக வைப்போம்ல, வைப்பிலேயே அந்த நபருக்கு பேராக முகமது ஜமீல்னு வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு சொல்லு ஒரு இடத்துல பார்த்தா பொதுவான அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கும், இன்னொரு இடத்துல ஒன்றுக்கு அடையாளமாக அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கும். எப்படி ஹதீஸுங்கிற வார்த்தை வைக்கப்பட்டதை போல, ஹஜ் என்கிற வார்த்தை வைக்கப்பட்டுள்ளதை போல, சலாத் என்கிற வார்த்தை வைக்கப்பட்டுள்ளதை போல, அது மாதிரி தான் வசீலா என்கிற வார்த்தையை பொறுத்தவரையிலையும் அதற்குரிய அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சாதனம், அல்லாஹ்ட்ட நெருக்கி வைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அது மறுமையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட உயர்ந்த அந்தஸ்துக்குரிய அடையாள பேராகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நபிமொழியில் சொல்கிறாங்க. இதற்குரிய விளக்கமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இலங்கையை சார்ந்த ஷஹானா என்கிற சகோதரி அவங்க இன்னொரு கேள்வியையும் கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிழல் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுக்கு கொட்டாவி வராது, நபிகள் நாயகத்துக்கு தும்மல் வராது, இப்படிலாம் சொல்கிறாங்களே, இது சரியான கருத்தா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் உயிரை விட மேலாக நேசிக்கிறோம், உயிரை விட மேலாக நேசிக்கணும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு தங்களது உயிரை விடவும் மேலானவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை நேசிப்பதை பற்றி சொல்லும்போது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா குனா ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், உங்களில் ஒருவர் தனது பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, உலகத்தில் உள்ள அனைவரையும் விட என்னை நேசிக்காதவரை உங்களை யாரும் முஃமினாக முடியாது, இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகத்தை எல்லா முஸ்லீம்களும் உயிரை விட மேலாக நம்ம நேசிக்கிறோம். அதற்காக வேண்டி ரசூலுல்லாவை புகழ்றோங்கிற பேரில் சில முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நபிகள் நாயகத்தை நாம் புகழ வேண்டும் என்றால் நபிகள் நாயகத்தை புகழ்வதற்கு பல விஷயங்கள் இருக்குது. ரசூலுல்லாவுடைய ஒழுக்கம், ரசூலுல்லாவுடைய நேர்மை, நபிகள் நாயகத்தினுடைய இறையச்சம், நபிகள் நாயகத்துடைய பொறுப்புணர்வு, ஒரு அரசியல் தலைவராக, ஆன்மீக தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்ன ஆச்சரியப்படத்தக்க வகையில் பங்களிப்புகளை செஞ்சுருக்கிறாங்க என்பது எல்லாம் நாம் சொல்லி புகழலாம். இப்படி இருக்கின்ற செய்திகளை சொல்லி புகழ்வதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சில முஸ்லீம்கள் ஆர்வக்கோளாறின் காரணத்தினால நாங்கள் தான் ரசூலுல்லாவை ரொம்ப நேசிக்கிறோம் என்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை தங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டு அதை நிலைநாட்டுகிறோம் என்கிற பேரில் மார்க்கத்தில் இல்லாத பொல்லாத பல செய்திகளை சொல்கிறாங்க. இது இப்போ நீங்கள் சொன்னீங்களா, இதெல்லாம் இந்த வகையில் உள்ளது தான். ரசூலுல்லாவை புகழ்றோங்கிற பேரில் சொல்கிறது, ஆதாரம் இல்லாமல் சொல்கிறது. ரசூலுல்லாவுக்கு நிழல் கிடையாது, ரசூலுல்லா வெயிலில் நடந்தாங்கன்னா நிழல் விழாது, நபிகள் நாயகத்துக்கு தும்ப மாட்டாங்க, ரசூலுல்லா இரும மாட்டாங்க, நபிகள் நாயகத்திற்கு கொட்டாவி வராது, இதெல்லாம் சொல்கிறது இந்த அடிப்படையில் உள்ளது தான். இது சரியா? இது இப்படி சொல்லலாமா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல் கஹஃப் என்கிற அத்தியாயத்தில் 110வது வசனம், நபியை அல்லாஹ் மக்களுக்கு சொல்லுமாறு உத்தரவிடுகிறான். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன். யூஹா இலைய, எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறை செய்தி அருளப்படுகிறது. நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான். உங்களுக்கும் எனக்குமான வேறுபாடு, வித்தியாசம் என்ன? உங்களுக்கு அல்லாஹ்ட்ட தொடர்பு இல்லை, அல்லாஹ்ட்ட உங்களுக்கு வஹி வராது, இறை செய்தியில் வராது. நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற காரணத்தினால எனக்கு இறைவனின் புறத்திலிருந்து இறை செய்தி அருளப்படுகிறது. இதுதான் வித்தியாசம். நாங்கள் அப்போ உங்களை போன்ற மனுஷன்தான் நபிகள் நாயகம் சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? மனுஷனுக்கு என்னென்ன பலவீனங்கள் இருக்கும், என்னென்ன தன்மைகள் இருக்கும், அதெல்லாம் ரசூலுல்லாவுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். நபிகள் நாயகத்துக்கும் தும்மல் வரும், ரசூலுல்லாவுக்கு கொட்டாவி வரும், நபிகள் நாயகத்திற்கு இருமல் வரும், ரசூலுல்லா வெயிலில் நடப்பார்கள் ஆனால் நிழல் வரத்தான் செய்யும்.
இதெல்லாம் இல்லைன்னு எப்படி வரும்? இந்த வசனமே அதை அடியோடு மறுக்கிறதே. இவர்கள் நபிகள் நாயகத்திற்கு புகழ் சேர்க்கிறோங்கிற பேரில் வரம்பு மீறி எவற்றையெல்லாம் சொல்லி புகழ் சேர்க்கிறார்களோ அவைகளை இந்த குர்ஆன் வசனமே அடியோடு மறுக்கிறதே. நபிகள் நாயகமே அதை டிக்ளேர் பண்ணுறாங்களே, இல்லைங்கிறாங்களே. சொல்லப்போனால் இவங்க ரசூலுல்லாவை அப்படியே வித்தியாசப்படுத்தி காட்டுறோங்கிற பேரில் இப்படி சொல்கிறாங்கல்ல. இறை மறுப்பாளர்கள் இதைத்தானே எதிர்பார்த்தான். நபிகள் நாயகத்திடம் இறை மறுப்பாளர்கள், மக்காவில் வாழ்ந்த அன்றைய கால இறை மறுப்பாளர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? முகமது தன்னை இறைவனின் தூதர்னு சொல்கிறாரு, ஆனால் நம்மளிருந்து அவர் வித்தியாசமாக இல்லையே. நாம் சாப்பிட்ற மாதிரி அவரும் சாப்பிட்றாரு, நாம் கடை வீதியில் நடமாடுற மாதிரி தான் அவரும் கடை வீதிகளில் நடமாடுகிறார். இப்படி சொன்னானா இல்லையா? குர்ஆன் அல் ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தில் 7வது வசனம் இறை மறுப்பாளர்கள் இவ்வாறு சொன்னார்கள் என்பது அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு எடுத்து சொல்கிறான். வகாலு மாலி ஹாதர் ரசூல், இந்த தூதருக்கு என்ன நேர்ந்தது? யஅகுலு தஆம் வ யம்ஷி ஃபில் அஸ்வாக், நம்மை போன்ற உணவு உண்கிறார், கடை வீதிகளில் நடமாடுகிறார், இவர் எப்படி தூதராக இருப்பார்னு கேட்டான். இது அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கலாம். அப்போ இவர்கள் சொல்வதை போல ரசூல்லா வெயிலில் நடந்தால் நிழல் விழாது, ரசூல்லாவுக்கு தும்மல் வராது, ரசூல்லாவுக்கு கொட்டாவி வராது, இப்படிலாம் மனிதன் என்கிற தன்மையிலிருந்து நபிகள் நாயகம் விலகி இருந்திருப்பார்களே. ஆனால் இறை மறுப்பாளர்கள் இப்படி சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ இந்த வசனங்களே இவங்க சொல்கிறதுலாம் இது கிடையாது, இது ஒரு பொய். இப்படி இப்படி போகலாமா? ரசூல்லாவை புகழ்கிறோங்கிற பேரில் ஏன் நம்ம வர மீறணும்? இல்லாத புல்லாத செய்திகளை ஏன் சொல்லணும்? நபிகள் நாயகம் அதை தடுத்தாங்களா இல்லையா? புகாரியில் 3445வது செய்தி, நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம், கிறிஸ்தவர்கள் மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்ன வரம்பு மீறி புகழாதீங்க. ஃப இன்னமா அன அப்துஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்ன அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை வரம்பு மீறி புகழக்கூடாது என்று நமக்கு தடை விதித்திருக்கும் போது இவங்க என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாவுக்கு தும்மல் வராது, கொட்டாய் வராது, இதெல்லாம் கதைகள். எந்த ஆதாரபூர்வமான செய்திகள்லையும் இப்படி கிடையாது. இவர்களாக இட்டுக்கட்டி கொண்டு நபிகள் நாயகத்தை சிறப்பிக்கிறோங்கிற பேரில் இப்படி செய்கிறாங்க. இன்னொன்று அந்த நிழல் விழாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒரு கதை. அதுக்கு அடிப்படையான ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. ரசூல்லா ஒளியால் படைக்கப்பட்டார்கள் அப்படி சொல்லி, ஒளியால் படைக்கப்பட்டவர்களுக்கு எப்படி நிழல் வரும், அதனால் ரசூல்லாவுக்கு நிழல் வராது எப்படி? இதுவே ஒரு கதை. இந்த கதையை உறுதிப்படுத்துறதுக்கு இன்னொரு கதை. ரசூல்லா என்ன ஒளியாலையாக படைக்கப்பட்டாங்க, அது தொடர்பாக நம்ம இணையதளத்திலே விரிவாக நம்ம விளக்கி எழுதியிருக்கிறோம். குர்ஆன் நல்லா தெளிவாக சொல்லிட்டான். சஜ்தா என்கிற அத்தியாயத்தில் 7 மற்றும் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒ பதஅ ஹல்கல் இன்சானி மின் தீன், மனிதனின் படைப்பை களிமண்ணிலிருந்து அல்லாஹ் துவங்கினான். எவ்வளோ அற்புதமாக சொல்கிறான் பாருங்க. மனிதனின் படைப்பை களிமண்ணிலிருந்து துவங்கினான். சும்ம ஜஅல நஸ்லஹு மின் சுலாலத்தி மிம்மா இம்மஹின், பிறகு அவனின் சந்ததியினரை அற்பமான நீரின் சத்திலிருந்து அல்லாஹ் உருவாக்கினான். எவ்வளோ அற்புதமாக அல்லாஹ் சொல்லிட்டான் பாருங்க. மனித படைப்பின் துவக்கம் களிமண்ணிலிருந்து. யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டாங்க. அவர்களுடைய சந்ததியினரை அற்பமான நீரின் சத்திலிருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர மீதமுள்ள எல்லா மனிதர்களும் அற்பமான நீரிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கும் போது இதில் நபிகள் நாயகம் அடங்குவார்களா இல்லையா? ஆமினா என்கிற தாய்க்கும் அப்துல்லா என்கிற தந்தைக்கும் தான் நபிகள் நாயகம் பிறந்தாங்க. இந்த வரையறையின் கீழாகத்தான் நபிகள் நாயகம் இருக்கிறாங்க. குர்ஆன் இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கும் போது இவங்க என்னவா, இல்லை ரசூல்லா ஒளியால் படைக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு கதையை சொல்லி, இந்த குர்ஆன் சொல்லுகிற கருத்துக்கு மாத்தமா குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை தகர்க்கிற விதத்தில் ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அந்த கட்டுக்கதையிலிருந்து ஒரு கிளை கதையை சொல்லி ரசூல்லா ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி படைக்கப்பட்ட நபிகள் நாயகம் வெயில நடக்கும்போது நிழல் வராது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஒரு துவா செஞ்சாங்க. ரசூல்லா வழக்கமாக அல்லாட்ட ஒரு துவா செய்வாங்க. அந்த துவாவை பிரார்த்தனையை புகாரில் 6316வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். என்ன செய்வாங்களாம்? அல்லாஹும்ம ஜஅல் ஃபி கல்பி நூரா வஃபி பஸரி நூரா வஃபி சம்இ நூரா வஅன் யமீனி நூரா வஅன் யஸாரி நூரா வ ஃபௌகி நூரா வ தஹ்தி நூரா வ அமாமி நூரா வ ஹல்ஃபி நூரா வ ஜஅல்லி நூரா. இறைவா என் உள்ளத்தில் ஒளியத்தா. எப்படி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க? என்னுடைய உள்ளத்துக்கு நூறு ஒளியைத்தா, எனது பார்வையில் ஒளியைத்தா, எனது செவிப்புலனில் ஒளியைத்தா, என் வலப்புறத்திலையும் எனது இடப்புறத்திலையும் எனக்கு மேலும் எனக்கு கீழும் எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும் எனக்கும் இனி ஒளியைத்தா இறைவா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒளியால் படைக்கப்பட்டவர்களாக இருந்தால் ஏன் ஒளியை கேட்கணும்? இவர்கள் கட்டுக்கதையில் சொல்வதை போல நபிகள் நாயகம் ஒளியால் படைக்கப்பட்டவர்களாக இருந்திருந்தா
அதனால் வெயிலில் நடக்கும்போது நிழல் வராதுன்னு சொல்கிறாங்களே, இன்னொரு கதை சொல்கிறாங்களே, இது உண்மையாக இருந்திருந்தா இந்த பிரார்த்தனை ரசூல்லா செஞ்சுருப்பாங்களா? அப்போ இதுதான் இதில் உள்ள விஷயம். இப்போ ரசூல்லா வெயிலில் நடக்கும்போது நிழல் வராது என்று சொல்வதோ, ரசூல்லாவுக்கு தும்மல் வராது, ரசூல்லாவுக்கு இருமல் வராது, ரசூல்லாவுக்கு கொட்டாய் வராது, இதெல்லாம் கட்டுக்கதைகள். இது அடிப்படை ஆதாரமற்ற செய்திகள். இவ்வாறு நபிகள் நாயகத்தை புகழ்கிறோம் என்கிற பேரில் வரம்பு மீறி புகழ்வதைத்தான் நபிகள் நாயகம் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக்கொள்கிறோம். அடுத்ததாக குவைத்திலிருந்து மன்சூருங்கிற ஒரு சகோதரர் கேள்வி எழுப்புறாரு. குர்ஆன் வசனங்களை ஓதிய பிறகு சதக்கல்லாஹுல் அலீம் என்று சொல்வது நபி வழியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பழக்கம் முஸ்லீம்கள்கிட்ட சிலர்கிட்ட இருக்குது. குர்ஆன் வசனங்களை ஓதி முடிக்கும்போது சதக்கல்லாஹுல் அலீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மார்க்கம்னு நினைக்கிற அளவுக்கு பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ நபிகள் நாயகம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, குர்ஆனில் ஏதாவது சில வசனங்கள் ஓதி முடித்த உடனேயே சதக்கல்லாஹுல் அலீம்னு சொல்லணும் போல, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் போலும் என்று கருதக்கூடிய அளவிற்கு மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகத்துவமிக்க அல்லாஹ் உண்மை சொல்லிவிட்டான், அல்லாஹ் சொன்னது உண்மைதான் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தம் தருகிற இந்த வார்த்தையை குர்ஆன் வசனங்களை ஓதி முடித்த உடனே சொல்கிறாங்கல்ல, இது மார்க்கத்தில் அப்படி இருக்கா? நபிகள் நாயகம் அப்படி சொல்லியிருக்கிறாங்களா, அல்லது நம்மை சொல்லுமாறு உத்தரவிட்டிருக்கிறார்களா? நீங்கள் குர்ஆன் வசனங்களை ஓதி முடிச்சுட்டா சதக்கல்லாஹுல் அலீம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான்ல, ஃபைதா கரஅத்தல் குர்ஆனை, குர்ஆனை நீங்கள் ஓத துவங்கினால் ஓதினால் ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்போ குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு துவங்குவது குர்ஆன்லேயே நமக்கு சொல்லப்பட்ட ஒன்று. இது சொல்லித்தரப்பட்டதை போல முடிக்கும் போது சதக்கல்லாஹுல் அலீம்னு சொல்லணும்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ இந்த நடைமுறை எப்படியோ முஸ்லீம்களிடத்தில் வந்து விட்டது. இந்த நடைமுறை கடைபிடிப்பவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், குர்ஆனில் ஒரு வசனத்தை காட்டுறாங்க. 3வது அத்தியாயம் 95வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் சதக்கல்லாஹ், அல்லாஹ் உண்மையே சொன்னான் என்று நீங்கள் சொல்வீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு அப்போ நம்ம சதக்கல்லாஹுல் அலீம்னு சொல்லிக்கலாம்ங்கிறாங்க. இந்த வசனம் அதுக்காக சொல்லப்பட்டுச்சு. இதில் கூட சதக்கல்லாஹுல் அலீம்னு வரல, சதக்கல்லான்னு வருது. சதக்கல்லான்னு வார்த்தை வந்த உடனே இவங்க சதக்கல்லாஹுல் அலீம்னு சொல்வதற்கு இது ஆதாரம் என்கிறார்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்கிறான், சதக்கல்லாஹு என்று சொல்லுமாறு அல்லாஹ் உத்தரவிடுகிறான் நபிகள் நாயகத்திற்கு. எப்போது? நபியை நீங்கள் குர்ஆன் வசனங்களை ஓதி முடித்த உடனே சதக்கல்லாஹுன்னு சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொன்னானா? அப்படி உத்தரவிடலை. பொதுவாக வேதத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தியது, முந்தைய வேதங்களில் சொன்னது எல்லாமே உண்மை. அல்லாஹ் தனது வேதங்களில் மக்களுக்கு அறிவுரையாக எச்சரிக்கையாக எவற்றையெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அது உண்மைதான். அல்லாஹ் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் பொய்ய சொல்லிடலை. வேதம் தொடர்பாகத்தான் அல்லாஹ் சொல்கிறானே ஒழிய குர்ஆன் வசனத்தை ஓதி முடிக்கும் போது நீங்கள் சதக்கல்லான்னு சொல்லுங்கன்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு உத்தரவு போடலை. அப்போ இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறார்கள். இதில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இது போக நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையை பார்க்கணும்ல. புகாரியில் 4583வது ஹதீஸு, அதில் நபிகள் நாயகம் அவர்கள் அம்ரு இப்னு முர்ரா என்கிற நபி தோழர்கிட்ட எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கன்னு கேட்பாங்க. இக்ரா அலைய, எனக்கு நீங்கள் ஓதி காட்டுங்க. அப்போ அம்ரு இப்னு முர்ரா அவங்க கேட்பாங்க, அக்ரவு அலைக் வ அலைக்க உன்சில், இந்த குர்ஆன் உங்கள் மீது அருளப்பட்டிருக்க நான் ஓதி காட்டணுமா? குர்ஆனை உங்களுக்கு தானே அருளப்பட்டுச்சு, உங்கள் மூலமாக தானே நாங்களே தெரிந்து கொள்கிறோம், நான் உங்களுக்கு ஓதி காட்டணுமான்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஆமாப்பா ஓதி காட்டேன். ஃப இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, ஏனென்றால் பிறர் ஓத நான் கேட்பதை நான் விரும்புவேன். அடுத்த ஆளை ஓத சொல்லி அதை கேட்பதை நான் விரும்புவேன், நீங்கள் ஓதி காட்டுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தை அம்ரு இப்னு முர்ரா என்கிற நபி தோழர் ஓதி காட்டுறாங்க. அதில் 41வது வசனம் வருகிறது, ஃப கைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீத் வ ஜிஅனா பிக அலா ஹாஉலாய் ஷஹீதா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கு எதிராகவும் ஒரு சாட்சியாளரை நாம் கொண்டு வருவோம், இவர்களுக்கு எதிராக உண்மை சாட்சியாளராக கொண்டு வந்து நிறுத்துவோம், அப்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா கேட்பான். இது நபிகள் நாயகத்தை நோக்கி உரையாடுகிற துணியில் அமைந்த ஒரு வசனம். இந்த வசனம் வந்தவுடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, அம்சிக், போதும்பா நிறுத்து. சில அறிவிப்புகள் ஹஸ்புக், போதும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அம்ரு இப்னு முர்ரா பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் கண்ணீரை சொரிந்தது, ரசூலுல்லாஹ் அழுது கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு எதிராக உங்களை கொண்டு வந்து நிறுத்துவோம்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்க, கவலைப்பட்டு அழுகிறார்கள். இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம். இதில் அவங்க குர்ஆன் தானே ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்ரு இப்னு முர்ராவை ரசூலுல்லாஹ் தான் குர்ஆன் ஓதுமாறு சொன்னாங்க. சூரத்து நிசா என்கிற அத்தியாயத்தை ஓதுறாரு. 41 வசனம் வந்துருச்சு, போதும் நிறுத்துன்னு ரசூலுல்லாஹ்வை சொல்லி முடிக்க சொல்கிறாங்க. முடிக்க சொல்லும்போது
அம்ரு இப்னு முர்ரா அவங்க ஸதக்கல்லாஹுல் அதீம்னு சொன்னாங்கன்னு இருக்கானா? இல்லை. சரி, ரசூலுல்லாஹ்வாவது நீங்கள் முடிக்க போகிறீங்க ஸதக்கல்லாஹுல் அதீம்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்களா? இல்லை. அப்போ இந்த நடைமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது கிடையாது. அப்போ இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க செஞ்சாங்க என்கிற தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தவறான ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒருவர் மற்றொருவரை கொலை செய்தால் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவர் போலாவார் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் போரில் மனித உயிர்களை கொலை செய்யத்தானே செய்தார்கள். இதை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க. சென்னை MMDA காலனியை சார்ந்த ஆனந்தராஜ் என்கிற சகோதரர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்ற குறிப்பையும் சேர்த்து எழுதியிருக்கிறார். எந்த மனித உயிரையும் கொலை செய்யக்கூடாது. ஒரு நபரை கொலை செய்து விட்டால் அவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவர் போலாவார்னு குர்ஆன் சொல்லும்போது, நபிகள் நாயகமே போரில் பல மனித உயிர்களை கொலை செஞ்சுருக்கிறாங்களே, இந்த ரெண்டும் முரண்பாடு இல்லையான்னு கேட்குறாங்க. குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் தனி மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கும். மக்களை நிர்வகிக்கிற ஒரு அரசாங்கம் செயல்படுத்த வேண்டியவை, ஒரு அரசாங்கம் கவனத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய கட்டளைகளும் சொல்லப்பட்டிருக்கும். அதில் தனி மனிதர்களுக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்திற்கு சொல்லப்பட்டவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும்போது, ஒரு சட்டத்தை அல்லாஹ் நமக்கு விளக்கும் போது ஒன்றை குறிப்பிட்டு விட்டு இதை இந்த நேரத்தில் செய்யலாம், இந்த நேரத்தில் செய்யக்கூடாது, இந்த காரியம் இப்படி இருந்தால் செய்யலாம், இப்படி இருந்தால் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வே தெளிவுபடுத்தி பிரித்து சொல்வான். அப்படி ஒரு காரியத்தை இரண்டாக பிரித்து தெளிவுபடுத்தி இப்படி இருந்தால் செய்யலாம், இப்படி இருந்தால் செய்யக்கூடாது, இந்த நேரத்தில் செய்யலாம், இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டவைகளை ஒன்றுக்கொன்று முரண்பாடுகளாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது முரண்பாடாக ஆகாது. குர்ஆனில் அப்படி பல விஷயங்கள் இருக்கு. உதாரணமாக கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. 4வது அத்தியாயம் 148வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹ்ர பிஸ்ஸூஇ மினல் கவுல். தீய சொற்களை வெளிப்படுத்தி சொல்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இல்லா மன்துலிம், பாதிக்கப்பட்டவனை தவிர. பொதுவாக அல்லாஹ் அறிவுரை சொல்லும்போது கெட்ட வார்த்தையை பேசக்கூடாதுங்கிறான். கெட்ட வார்த்தைகள் பேசுவது அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஆனால் அங்கேயே அல்லாஹ் விளக்குகிறான், இல்லா மன்துலிம், பாதிக்கப்பட்டவனை தவிர. பாதிக்கப்பட்டவன் கெட்ட வார்த்தையை பேசிக்கொள்ளலாம், அது தப்பு இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ இந்த ரெண்டையும் முரண்பாடாக பார்க்கலாமா? கெட்ட வார்த்தையை பேசுறது அல்லாஹ் விரும்ப மாட்டான்னு ஒரு இடத்துல சொல்கிறான், ஆனால் பாதிக்கப்பட்டவன் பேசலாம் என்கிறான். இரண்டும் முரண்பாடாச்சே, இதை ரெண்டையும் எப்படி புரிந்து கொள்வதுன்னு கேள்வி வராது. ஏன் வராது? அல்லாஹ்வே தெளிவுபடுத்திட்டான்ல. பொதுவாக எந்த கெட்ட வார்த்தையும் நீ வெளிப்படுத்தி பேசாத, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஆனால் அதே வேளை நீ பாதிக்கப்பட்டிருந்தா உன்னுடைய பாதிப்பின் வெளிப்பாடாக தீய வார்த்தைகள் நீ பகிரங்கமாக சொல்லிக் கொள்ளலாம். அதுக்காக அல்லாஹ் உன்னை குற்றம் பிடிக்க மாட்டான், ஏன்னா நீ பாதிக்கப்பட்டிருக்கிற இப்படின்னு சொல்லப்பட்டா இந்த ரெண்டும் முரண்பாடாகாது. அதே மாதிரி ரகசியம் பேசுவதை பற்றி குர்ஆன் சொல்லும்போது, லா ஹைர ஃபி கஸீரின் மின் நஜ்வாஹும், மனிதர்கள் பேசிக்கொள்கிற அதிகமான ரகசியங்களில் எந்த நன்மையும் இல்லை. அது அல்லாஹ் விதிவிலக்கு கொடுக்குறான். இல்லாமன் அமர பி சதக்கத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். யார் தர்மத்தை ஏவுவதற்காக செய்கிறாரோ, ஒரு நன்மையை செய்வதற்காக செய்கிறாரோ, அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், அல்லது மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அப்படி செய்கிறாரோ அவற்றை தவிர. ரகசியத்தில் நன்மை இல்லை, அதை பேசாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். தர்மத்தை ஏவுறியா, நீ பேசிக்க, உனக்கு அனுமதி, அதில் நன்மை இருக்கு. மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பேசுகிறீர்களா, நீங்கள் பேசிக்கங்க, அதில் உங்களுக்கு நன்மை இருக்கு. இப்படின்னு அல்லாஹ் தெளிவுபடுத்தி பிரித்து சொல்லுகிறான். நன்மையை ஏவுவதற்காக வேண்டி சொல்கிறீர்களா, நீங்கள் பேசிக்கொள்ளுங்க, அதில் நன்மை இருக்குங்கிறான்ல. அப்போது சில சமயங்களில் நன்மை இல்லை என்றும் இந்தந்த நேரத்தில் நன்மை இருக்கிறது என்றும் அல்லாஹ் சொன்னால் இது முரண்பாடா? ரெண்டு முரண்பாடு கிடையாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, புகாரில் 7072வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, லா யுஷீரு அஹதுக்கும் அலா அஹீஹி பிஸ்ஸிலாஹ், உங்களில் எவரும் தமது சகோதரரை நோக்கி ஆயுதத்தை நீட்ட வேண்டாம். கூர்மையான ஆயுதங்களை, கத்தி போன்ற ஆயுதங்களை வைத்துக்கொண்டு சகோதரரை நீட்டி நீட்டி பேசாதீங்க. ஏன்? அவருக்கே தெரியாமல் ஷைத்தான் எதையாவது ஒரு செயலை ஏற்படுத்தி விட்டு அதை தாக்கிரும், அது தப்பாக போயிடும், அவரை பாதித்து விடும். அதனால் அவங்களுடைய சகோதரரை நீட்டி பேசாதீர்கள், சுட்டி காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாட்டு கூட செய்வோம்ல, கத்தியை வைத்துக்கொண்டு அல்லது கூர்மையான ஆயுதங்களை வைத்துக்கொண்டு விளையாட்டுக்காக வேண்டி கூட தம்முடைய சகோதரர் பிற மனிதர்களை நோக்கி நீட்டக்கூடாது, அதை சைகை செய்யக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. இப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்படி சொல்கிற மார்க்கம் தான், ஒரு மனிதனை நோக்கி ஆயுதத்தை கூட காட்டி நீட்டி விடக்கூடாது, சைகை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட மார்க்கம் தான் திருடினா கையை விட்டணும்னு சொல்லுது. ஆயுதத்தை வச்சு தானே வெட்டுவோம்,
திருடினால் கையை வெட்ட வேண்டும் என்று இதே இஸ்லாம் தான் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இதை நமக்கு போதிக்கிறாங்க. இந்த ரெண்டும் முரண்பாடா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. அதே போலத்தான் கொலை என்பதை பொறுத்தவரையிலையும் மார்க்கம் இரண்டாக சொல்கிறது. என்ன சொல்லுது? எந்த காரணமும் இல்லாமல் அநியாயமான முறையில் ஒரு மனிதனின் உயிரை பறிப்பதுங்கிறது ஒரு வகை. இன்னொன்று, அவன் செய்த ஒரு குற்றத்திற்காக தண்டனைக்காக வேண்டி ஒரு மனிதனுடைய உயிர் பறிக்கப்படுவது என்பது இன்னொன்று. இதில் குர்ஆன் என்ன சொல்லுச்சு? எந்த காரணமும் இல்லாமல் அநியாயமான முறையில் எந்த மனிதனின் உயிரும் பறிக்கப்படக்கூடாது. அநியாயமான முறையில் ஒரு மனிதனின் உயிர் பறிக்கப்படுமையானால், அவ்வாறு ஒருவர் பறிப்பாரையானால் அது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களின் உயிரையும் பறித்தவர் போலத்தான், கொலை செய்தவரை போலத்தான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அப்படி சொல்லும் போதே அல்லாஹ் என்ன தெளிவுபடுத்தி விடுகிறான்? அதுவே பலிக்கு பலியாக இவன் ஒரு உயிரை கொலை பண்ணிட்டான், அதுக்கு தண்டனையாக அவன் கொல்லப்படுவானே, ஆனால் இது எல்லா மனிதரையும் கொலை செய்ததை போல ஆகாது. ஒரு தண்டனைக்காக வேண்டி ஒரு மனிதனின் உயிர் பறிக்கப்படுமையானால் அப்படி பறிக்கப்படுகிற மனித உயிர் என்பது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களின் உயிரையும் பறித்தது போல ஆகாது. இது குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போதே தெளிவுபடுத்தி தான் சொல்லுகிறான். 5வது அத்தியாயம் 32வது வசனத்தில், மன் கத்தல நஃப்சன், யார் ஒரு நஃப்ஸ் ஒரு உயிரை கொலை செய்வாரோ, பி கைரி நஃப்ஸின், பலிக்கு பலியாக இல்லாமல், கொலைக்கு கொலையாக இல்லாமல், அவ் ஃபசாதின் ஃபிலர், பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தியதற்காக இல்லாமல் யார் ஒரு உயிரை கொலை செய்வாரோ, ஃபக்க அன்னமா கத்தலன் நாச ஜமியா, அவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவர் போலாவார். அப்போ எல்லா உயிரையும் கொலை செய்தவர் போலாவார் என்று குர்ஆன் சொல்லும் போது எப்படி சொன்னது? எதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி சொன்னான்? பலிக்கு பலியாக ஒரு மனிதனின் உயிர் பறிக்கப்படுமையானால் அது இந்த லிஸ்ட்டில் வராது. மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறான், நாட்டுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறான் என்கிற வகையில் ஒரு நாடே அந்த மனிதனினுடைய உயிர் பறிக்கப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு அவன் செய்த குற்றத்திற்காக தண்டனையாக சொல்லுமையானால் அது இந்த பட்டியலில், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவர் போலாவார் என்கிற பட்டியலில் வராது. அல்லாஹ் சொல்லும் போதே தெளிவுபடுத்தி தான் சொல்கிறான். போரில் மனித உயிர்கள் கொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால் எதுக்காக வேண்டி? பலிக்கு பலியாகத்தானே. போருங்கிறது எதுக்காக வேண்டி? இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிற போர்கள் எல்லாம் எதற்காக வேண்டி நடைபெற்றது? நபிகள் நாயகம் சந்தித்த போர்கள் எல்லாம் எந்த காரணத்தை முன்னிட்டு சந்தித்தார்கள்? எந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் போர்கள் நடைபெற்றது? மக்காவில் வாழ்ந்த சிறுபான்மையின மக்களாக இருந்த முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க, ஊரிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், நபிகள் நாயகம் கூட வெளியேற்றப்பட்டாங்க. அப்போ மதீனாவிற்கு வந்து ஒரு அரசு என்று அமைந்ததற்கு பிறகு மக்காவில் கொல்லப்படுகிற முஸ்லீம்களுக்காக, மக்காவில் அநியாயமாக கொல்லப்பட்ட முஸ்லீம்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அநியாயக்காரர்களோடு எதிர்த்து போரிட்டார்கள். நபிகள் நாயகம் சந்தித்த போர்கள் எந்த அடிப்படையில் சந்தித்தாங்க, என்னென்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சந்தித்த அத்தனை போர்களும் அவர்களின் மீது திணிக்கப்பட்ட போர்கள் தான், ரசூலுல்லாஹ்வாக விரும்பி அழைத்து கொண்ட, விரும்பி ஏற்றுக்கொண்ட போர்கள் அல்ல என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படிக்கிற யாரும் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அப்படியான ஒரு நாட்டு மக்களை கொலை செய்ய வரும்போது திருப்பி நம்ம தாக்கத்தானே செய்வோம். அந்த இடத்தில் ஒரு மனிதனின் உயிர் கொல்லப்படுகிறது என்றால் இது எல்லா மனிதர்களின் உயிரையும் கொலை செய்தவர் போலாவார்னு ஆகுமான ஆகாது. அதே போல ஒரு நபருக்கு தண்டனையாக அவருடைய உயிரை பறித்தல் என்கிற காரியத்தை பொறுத்தவரையிலையும் தனிநபர்கள் ஈடுபட இயலாது. இப்போ திருடியவர் கையை வெட்டணும், கொலை செய்தவருடைய உயிர் கொல்லப்பட வேண்டும் இப்படின்னு மார்க்கம் சொல்லுதில்ல. குர்ஆன் சொல்லுகிற, நபிகள் நாயகம் கட்டுத்தருகிற இதையெல்லாம் ஒரு தனி மனிதர் செய்ய முடியுமானா செய்ய முடியாது, அரசாங்கம் தான் செய்ய முடியும். அப்படி அரசாங்கம் செய்கின்ற பொழுது அது குற்றமாக இறைவனத்தில் பார்க்கப்படுமா என்றால் பார்க்கப்படாது. ரெண்டும் சமம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்